வணக்கம். நான் உங்கள் சுகுமார். புரட்டாசி மாதம் வேறு தொடங்கிடுச்சு. இந்த புரட்டாசி மாதம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே இந்துக்களில் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்து மதத்தில் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அது முட்டையாக இருக்கட்டும், இல்லை கோழிக்கறியாக இருக்கட்டும், இல்லை ஆட்டுக்கறியாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா முழுமையாகவே பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ன்றது எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 2 வாரம் அந்த நடுசனின்னுவாங்க. ஸோ அது வரைக்கும் சாப்பிடாம தங்கள் குறிக்கோயிலுக்கு போய் அதுக்கப்புறமா நான்வெஜ் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது மக்கள் பெரும்பாலான நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வருஷம் புரட்டாசி மாதம் ஆனாவே ஒரு முறையாச்சும் நம்ம திருப்பதிக்கு போய் வந்துடலாம்னு சொல்லிட்டு இந்த புரட்டாசி மாதம் இந்த நடுசனின்ற ஒரு நேரத்துலையோ இல்லை மற்ற சனிக்கிழமைகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பதிக்கு போவாங்க. ஒரு விசிட் மாதிரி போயிட்டு பகவானை தரிசித்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியாக இங்கேருந்து போவாங்க. அப்படி போகக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போயிட்டு கடவுளை பார்த்துட்டு தரிசனம் செஞ்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா லட்டு வாங்கிட்டு அவங்க சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்துக்கும் லட்டு கொடுப்பாங்க. அது ஒரு பிரசாதமாக எல்லா பக்தர்களும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எப்படி இருக்கும்போது இவ்வளோ விரதம் இருந்து எதுவுமே இந்த நான்வெஜ்ஜே தொடாமல் சுத்தபத்தமாக இருந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு அந்த ஒரு லட்டை வாங்கிட்டு இங்கே எல்லாத்துக்கும் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த லட்டில் பார்த்தீங்கன்னா மாமிசம் கலக்கப்பட்டிருக்கு. அதாவது மீன் எண்ணெய், அதேமாதிரி பன்றி எண்ணெய், அதேமாதிரி மாட்டு எண்ணெய் அப்படின்ற இந்த மாதிரியான கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. இதை சொன்னது வேறு யாருமே கிடையாது. நம்ம திருப்பதி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம ஆந்திராவில் அமைஞ்சிருக்கு. தற்போதைய நம்முடைய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் தான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ சொன்னதுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வைரல் ஆகுது. பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா, இவர் மற்ற நாட்களில் இந்த ஒரு விஷயத்தை பேசியிருந்தார் அப்படின்னா அது பெருசாக பேசப்பட்டிருக்குமோ என்னவோ நம்மளுக்கு தெரியல. ஆனால் இந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இது முழுக்க புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால பெரும்பாலான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவை நோக்கி படையெடுத்து போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் ஒரு கான்ட்ரவர்சியாக மாறி இருக்குது. சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்க்கும்போது 2019 டு அந்த 2024, ஸோ இந்த பீரியட் 5 வருஷம் அவர் ஆட்சி பண்ணார். அவர் செஞ்ச அந்த 5 வருஷம் ஆட்சியில் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. மீன் எண்ணெயாக இருக்கட்டும், அதேமாதிரி அந்த மாட்டு கொழுப்புகளாக இருக்கட்டும், இல்லை அந்த பஞ்சு கொழுப்புகளாக இருக்கட்டும், இதில் உருவாக்கப்பட்ட அந்த எண்ணெய்கள் இந்த லட்டில் சேர்க்கப்படுது அப்படின்னு இந்த விஷயத்தை இவர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் சொல்கிறாரு. யாருடைய ஆட்சி காலத்தில் அப்படின்னா, ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படின்ற இந்த விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்த உடனே இதை கேட்ட உடனே எங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் ஒரு சில டெஸ்ட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அந்த தேவஸ்தானத்தில் வரக்கூடிய 5 லட்டுகளை எடுத்துகிட்டு போயிட்டு 5 சாம்பிளை எடுத்துகிட்டு போயிட்டு அதை செக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது அதில் 5 விதமான ரிசல்ட்ஸ் கிடைக்குது. எனக்கு கிடைச்ச 4 ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் லட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சோயாபீன், சூரியகாந்தி எண்ணெய், ஆலிவ், ராஃப் விதை, லிஃப் விதை, கோதுமை, மக்காச்சோளம், பருத்தி விதை, மீன் எண்ணெய், கொழுப்பு அப்படின்ற இந்த விஷயங்கள் முதல் லட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ரெண்டாவது சாம்பிள் லட்டில் என்ன இருந்தது அப்படின்னா, தேங்காய், கருப்பட்டி, கொழுப்பு. ஸோ இது இருந்ததாக சொல்லப்படுது. அதிக அளவில் எது இருக்கோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது லட்டில் எது இருந்தது அப்படின்னா, பாம் எண்ணெய், அதேமாதிரி மாட்டிறைச்சி. மாட்டிறைச்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க உறுதியாக சொல்லவே கிடையாது. மாட்டிறைச்சி அப்படின்ற ஒரு இடத்துல அது வேறு ஏதாவது ஒரு எண்ணெயாக இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குடைய எண்ணெய் தான். ஆனால் அது மாட்டிறைச்சியான்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியல அப்படின்ற இந்த வார்த்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாட்டிறைச்சின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இதனால் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மாட்டிறைச்சின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துலையும் உறுதியாக சொன்ன மாதிரி நம்மளுக்கு தெரியல. அடுத்து 4வது சாம்பிள் லட்டில் என்ன இருந்தது அப்படின்னா, பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய், இதில் மாட்டு கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாட்டு கொழுப்பு அப்படின்றது உறுதியாக சொல்லப்படவில்லை. நம்ம நிறைய நியூஸ் ஆர்டிக்கல் படித்தோம். அந்த நியூஸ் ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பன்றி கொழுப்பு இருந்தது, அதே மீன் எண்ணெய் இருந்தது, அதே மாதிரி மாட்டு கொழுப்பு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாட்டு கொழுப்புன்றது பார்த்தீங்கன்னா அவங்க அழுத்தி சொல்லவே கிடையாது எந்த ஒருத்தருமே. அதை சொன்னோம் அப்படின்னா அது பெரிய கான்ட்ரவர்சியாக மாறிடும்ன்றனால ஒரு சில ஊடகங்களே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை இது உறுதியாக சொல்லப்படவில்லை, உறுதியாக தெரியவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காங்க. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிறாங்க. உண்மையாலுமே கலக்கப்படுது அப்படின்னா அது அந்த என்ன சொல்லுது, அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த ஆட்களுக்கு தான் வெளிச்சம். இது கடவுளுக்கு வெளிச்சம்னு நம்மளால் சொல்ல முடியாது. அங்கே வேலை செய்கிறாங்களே, அந்த லட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களே, அவங்களுக்கே வெளிச்சம். அது என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்படி இருக்கும்போது ஜெகன்மோகன் ரெட்டி, ஸோ அவங்க தரப்பு ஒரு விஷயம் வெளியாகுது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை வச்சு பப்ளிசிட்டி தேடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அவர் என்னன்றாரு, மத நல்லிணக்கத்தை கேவலப்படுத்தணும், இந்துக்களுடைய அந்த நம்பிக்கை கேவலப்படுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டார். அவர் ஒரு பக்கம், நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் இந்துக்களை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அவங்களுடைய அந்த மத நல்லிணக்கத்தை எந்த ஒரு இடத்துல கொலாப்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கல அப்படின்னு சொல்லி ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் போன ஆட்சியில் அந்த
தேவஸ்தானத்துக்கு ஹெட்டாக இருந்த ஒருத்தவர் அப்படின்னா வந்து சுப்பா ரெட்டி அப்படின்றவர் வந்து சொல்லலாம். இந்த சுப்பா ரெட்டி அப்படின்ற இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அந்த லட்டில் எந்த வித மாமிசங்களுமே வந்து கிடையாது. தேவையில்லாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து இப்போ வந்து எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. நான் நேராக வந்து கோயிலுக்கு வரேன். அந்த கோயிலுக்கு வந்து நான் வந்து அந்த திருப்பதிக்கு ஆண்டவர் முன்னாடி நான் வந்து சத்தியம் பண்ணுறேன். அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு வந்து அந்த சாமி முன்னாடி வந்து சத்தியம் பண்ணுறதுக்கு அவர் வந்து தயாரா அப்படின்னு ஒரு கொஷினை பார்த்தீங்கன்னா அவர் வந்து வச்சிருக்காரு. நான் போன ஆட்சியில் வந்து நாங்கள் வந்து லட்டு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணோமா, ஆனால் அந்த லட்டில் வந்து நாங்கள் வந்து எதையுமே வந்து இன்க்ளூட் பண்ணவே கிடையாது. இவர் வந்து தேவையில்லாத வதந்திகளை வந்து பண்ணுறாரு. நான் வந்து கலக்கலை அப்படின்றதுக்காக நான் வந்து கடவுள் முன்னாடி வந்து சத்தியம் பண்ணுறேன். அதே மாதிரி அவர் வந்து சத்தியம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு இவரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஒரு பதிலை பார்த்தீங்கன்னா வந்து கேள்வியாக வந்து வச்சிருக்காரு. ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பயர் மூமெண்ட்டாக வந்து போயிருக்கு. ஸோ இந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் புரட்டாசி மாதம் மொதல் சனி கூட வரல. மொதல் சனி வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ வந்து எக்கச்சக்க பக்தர்கள் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய என்ன சொல்கிறது, கடவுளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து கோயிலுக்கு வராங்கன்றப்ப நம்ம அங்கே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இறைச்சி இருக்குது, அங்கே வந்து நான்வெஜ் இருக்குது அப்படின்றப்ப ஸோ இது வந்து ஒரு அரசியலாக வந்து மாற்றிட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம அந்த கோயிலுக்கு வந்து போக தேவையில்லை, நம்ம வந்து நம்ம ஊரில் சுத்தமாக இருந்தும் நம்ம ஊரில் வந்து இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து போயிட்டு வழிபடலாம்னு நினச்சாங்க அப்படின்னா கோயிலுடைய அந்த வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை மக்கள் வந்து இப்படியும் நினைக்கலாம், ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு வாங்கல. ஸோ அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமாக ஒரு பக்தர்களின் கூட்டம் வந்து அலை மோதி வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். என்ன ஏதுன்னு தெரியல, பட் வந்து நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு அரசியலாக வந்து மாறிப்போச்சு. இதை வந்து நம்ம எல்லோரும் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். நன்றிகள்.